Hi everyone, welcome to Future Vision Study Center. இப்போ நம்ம PGTRB Computer Science syllabusல 5th unit பார்க்க போறோம். 5th unitல already நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தான் 5th unit. அதுல கம்யூனிகேஷன்னா என்னன்னு பேசிக்கா பார்த்துருக்கோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாபிக் சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்க போறோம். ஸோ மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா இந்த 3 மோட்ஸ் தான் எப்பயுமே, சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ் மோட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 டிவைசஸ் கேன் பி சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஆர் ஃபுல் டியூப்ளெக்ஸ். இந்த 3 மோடு தான் இருக்க பாசிபிள். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்ல சிம்ப்ளெக்ஸ்ல வந்து டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் மெயின் ஃப்ரேம் டு மானிட்டர். இந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 1, டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 2. Here direction of data at time 2 is mentioned, and here full duplexல direction of data all the time, both side RMR போட்டிருக்கா. இந்த டயக்ராம் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் தெரிஞ்சிரும். இப்போ இந்த direction of dataல first சிம்ப்ளெக்ஸ். In simplex mode the communication is unidirectional as on a one-way street. Only one of the 2 devices on a link can transmit, the other can only receive. Keyboards and traditional monitors are examples of simplex devices. The keyboard can only introduce input, the monitor can only accept output. The simplex mode can use the entire capacity of the channel to send data in one direction. புரிஞ்சுச்சா? That is, in simplex mode communication வந்து unidirectional or one way street. இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கணும். சிம்ப்ளெக்ஸ் மோட்ல என்ன டைரக்ஷனல்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒன்லி யூனினா என்னது? ஒன், தட் இஸ் ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. இப்போ நம்ம ரோடுல ஒன் வே போவோம் இல்லையா? ஒன் வேனா வி காண்ட் கம் ஆப்போசிட் சைடு லைக் தட். ஓகேவா? 2 டிவைசஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கும். கம்யூனிகேஷன்னா என்ன? சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறது தான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனை 3 டைப்ஸா ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சிம்ப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் இஸ் அ யூனிடைரக்ஷனல் மோட். இதுல 2 டிவைசஸ் கனெக்ஷன்ல இருக்கும். பட் ஒரு டிவைஸ்ல இருந்து மட்டும்தான் டேட்டா போயிட்டே இருக்கும், இன்னொன்னு டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து மாத்தி, தட் இஸ் வைஸ் வெர்சா பண்ண முடியாது. ஒன்லி யூனிடைரக்ஷனல் தான். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த ஆரோ பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஒன்லி ஒன் டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் keyboards and traditional monitors are examples of simplex devices. The keyboard can only introduce input, the monitor can only accept output. கீபோர்டும் மானிட்டரும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கீபோர்டுல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மட்டும்தான் இன்புட்டை ஃபீட் பண்ண முடியும். ஓகேவா? மானிட்டர் என்ன பண்ணும்? இட் ஒன்லி அக்செப்ட் த அவுட்புட். அவுட்புட்டை மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். இதை நம்ம மாத்தி பண்ண முடியுமா? தட் இஸ், கீபோர்டுல நான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுவேன், மானிட்டர்ல இன்புட்டை சென்ட் பண்ணுவேன், நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கீபோர்டு அண்ட் மானிட்டர் ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்ப்ளெக்ஸ் டிவைசஸ். The simplex mode can use the entire capacity of the channel to send data in one direction. சிம்ப்ளெக்ஸ் மோடுல அதோட கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சிங்கிள் டைரக்ஷன்ல டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுது. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சிம்ப்ளெக்ஸ்னா யூனிடைரக்ஷனல். ஒன் டிவைஸ் ஒன்லி கேன் சென்ட் த மெசேஜ், இன்னொரு டிவைஸ் வந்து கேன் அக்செப்ட் த மெசேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். இன் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடு திரும்ப டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஹாஃப் டியூப்ளெக்ஸ்ல டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 1. டைம் 1னா ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் டைம் டேட்டா போகும்போது ஒரு டைரக்ஷன்ல போகுது. டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 2னு மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா,
டைரக்ஷன் ஆஃப் டேட்டா அட் டைம் 2ல டேட்டா வந்து இன்னொரு டைம்ல தான் இன்னொரு டைரக்ஷன்ல போக முடியும். தட் இஸ் half duplex means data are passed at a timeல ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் அதால டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ரெண்டு ஸ்டேஷனுமே கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் தான், பட் நாட் அட் த சேம் டைம். ஓகேவா? ஈச் ஸ்டேஷன் கேன் போத் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் டேட்டா பட் நாட் at the same time. When one device is sending, the other can only receive and vice versa. ஓகேவா? ஒரு டிவைஸ் சென்ட் பண்ணும், இன்னொன்னு ரிசீவ் பண்ணும். இல்லனா அந்த சைடு இருக்கிற டேட்டா சென்ட் பண்ணும், இந்த பக்கம் இருக்கிற that is machine system வந்து ரிசீவ் பண்ணும். The half duplex mode is like a one lane road with the traffic allowed in both directions. Sometimes பாத்திருக்கீங்களா, அந்த டிராஃபிக் இதுல வந்து ஒன் லைன் ரோடுல வந்து ஒரு பக்கம் மட்டும் வண்டியை சென்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க உள்ள பக்கம்லாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஆப்போசிட் சைட்ல இருந்து வண்டியை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் half duplex. When cars are traveling in one direction, cars going on other way must wait. In a half duplex transmission, the entire capacity of a channel is taken over by whichever of the two devices is transmitting at the time. Walkie-talkies and citizens band, that is CB radios, are both half duplex systems. The half duplex mode is used in cases where there is no need for communication in both directions at the same time. The entire capacity of the channel can be utilized for each direction. Okay va? That is, கார் வந்து டிராவல் பண்ணுது இல்லையா, ஒரு டைரக்ஷன்ல போகும்போது அதர் வேல இருக்கிற கார் வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணணும். half duplex transmissionல entire capacity of the channel வந்து டூ டிவைசஸுமே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும், பட் ஒரு சைட்ல இருந்து தான் அட் அ டைம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வாக்கி டாக்கீஸ். அந்த காலத்துல நம்ம வாக்கி டாக்கீஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பேசுவாங்க, பட் அதர் எண்டில் அவங்களால பேச முடியாது, அவங்க ஸ்டாப்ல தான் இருக்கணும். தட் இஸ் அதர் சைட்ல இருக்கிறவங்களால மெசேஜை இவங்க பேசிட்டு இருக்கும் போது அனுப்ப முடியாது. இவங்க சைடுல உள்ள சிக்னல் எல்லாமே பாஸ் ஆகி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதர் சைடுல உள்ளவங்க பேசுறது இந்த சைடு உள்ளவங்களுக்கு கேட்கும். ஓகேவா? இதெல்லாம் half duplexக்கு எக்ஸாம்பிள்ஸ். half duplex மோடுல வந்து இந்த சைடுல இருந்து டேட்டா எப்ப வராம இருக்கோ அந்த டைம்ல அந்த சைடுல இருந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்காக அவங்க எதுவும் மெசேஜோ இல்ல இனிமே நான் மெசேஜ் சென்ட் பண்ண போறேன், இல்ல இனிமே நான் வாய்ஸ் சென்ட் பண்ண போறேன்ற இன்ஃபர்மேஷன், தட் இஸ் கம்யூனிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதர் சைட்ல இருந்து எதுவும் வரலன்னா ஒன் சைடுல இருந்து நம்ம வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டியூப்ளெக்ஸ், தட் இஸ் தேர்ட் மோடு. இன் ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட் இல்லைன்னா வெறும் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். Both stations can transmit and receive simultaneously. Yes, ரெண்டு சைடு இருந்தும் அட் அ டைம்ல மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம போன்ல பேசுறோம் இல்லையா, போன்ல இப்போலாம் நவடேஸ் நம்ம போன்ல பேசும்போது நான் பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் எண்ட்ல இருக்கவங்களும் பேசுவாங்க. அட் அ டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு காமன் டாக் வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாங்க. ஸோ போத் சைட்ஸ் பேசவும் செய்வாங்க, அட் த சேம் டைம் ஆப்போசிட்ஸ்ல இருந்து வர்றதை ரிசீவ் பண்ணிக்கவும் செய்வாங்க. இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். இந்த ஃபுல் டியூப்ளெக்ஸுக்கும் ஹாஃப் டியூப்ளெக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ரெண்டுமே போத் வே கம்யூனிகேஷன் நடக்கும், பட் அட் அ டைம்ல ஒரு சைடு மட்டும்தான் மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அது ஹாஃப் டியூப்ளெக்ஸ். at a timeல both sidesையுமே messages transmit பண்ணிக்க முடியும். This is full duplex or duplex. The full duplex mode is like a two-way street with the traffic flowing in both directions at the same time. Okay, but two ways, that is two-way road மாதிரி. ஒரே இதுலயே two sidesும் vehicles போயிட்டு இருக்கும்ல, அது மாதிரி. In full duplex mode, signals going in one direction share the capacity of the link with the signals going in the other direction. One directionல இருந்து போற சிக்னல் வந்து அதோட லிங்க் கெப்பாசிட்டி ஆஃப் த லிங்கை வந்து அதர் சைடுல இருந்து வர்ற சிக்னல் கூட ஷேர் பண்ணிக்கிடும். தட் இஸ் கெப்பாசிட்டியை ஷேர் பண்ணிக்கிடும்.
வேறஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ்ல வந்து ஒன் சைடு போற எல்லா கெப்பாசிட்டியும் ஃபர்ஸ்ட் போறது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிடும். அது மெசேஜ் போனது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதர் சைடுல இருந்து வர்ற கெப்பாசிட்டி ஸ்டாப் ஆகும். ஓகேவா? This sharing can occur in two ways. Either the link must contain two physically separate transmission paths. Either the link must contain two physically separate transmission paths, one for sending and the other for receiving, or the capacity of the channel is divided between signals traveling in both directions. இந்த two-way communicationல occur ஆகுற இந்த லிங்க் வந்து ரெண்டு டிரான்ஸ்மிஷன் பாத்தும் அதோட கெப்பாசிட்டியை ஷேர் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி போத் டைரக்ஷன்ஸ்லையும் அதோட சிக்னல்ஸையும் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிடுது. ஒன் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் த டெலிஃபோன் நெட்வொர்க். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபோன் பேசும்போது இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டும் போது நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. ஸோ அட் அ டைம்ல ரெண்டு பேரும் பேசுவோம். அது எனக்கு ரிசீவ் ஆகும், அவங்க பேசுறது, நான் பேசுறது அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். When two people are communicating by a telephone line, both can talk and listen at the same time. The full duplex mode is used when communication in both direction is required all the time. அங்கைக்கும் இங்கைக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் லேர்னர்ஸ். அங்க வந்து என்னன்னா அட் அ டைம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும், இங்க வந்து என்னன்னா ஆல் த டைம் அந்த வேர்டு, அதுதான் டிஃபரன்ஸ். பார்க்க சேமா தான் இருக்கும். The capacity of the channel, however, must be divided between the two directions. Capacity of the channel in full duplexல வந்து ரெண்டு டைரக்ஷன்ஸ்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிடும். பட் அங்க என்ன பார்த்தோம், எந்த பிளேஸ்ல இருந்து மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுதோ அது மட்டும்தான் அட் அ டைம் கெப்பாசிட்டியை வச்சுக்கிடும், கெப்பாசிட்டி ஆஃப் த சேனலை வச்சுக்கிடும். இப்போ இது இங்க இருந்து போய் அங்க சிக்னல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து சிக்னல் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் வந்து அதர்ஸ் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மெசேஜ் தட் இஸ் டேட்டா கிட்ட அது ஸ்விட்ச் ஓவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல டேட்டா கம்யூனிகேஷன் 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸை ஃபாலோ பண்ணுது. சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் டியூப்ளெக்ஸ் மோட்ஸ். ஸோ யூனி டைரக்ஷனா இருந்தா, யூனி டைரக்ஷன் மீன்ஸ் இட் இஸ் சிம்ப்ளெக்ஸ், ஒன் வே ஸ்ட்ரீட் கம்யூனிகேஷன் மாதிரி. கெப்பாசிட்டி ஆஃப் த சேனல் வந்து சென்ட் டேட்டால ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். வேரஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இஸ் த transmit and receive but not at the same time. both directionலுமே transmission நடக்கும், but at the same time நடக்காது. half duplex வந்து one lane road மாதிரி. ஓகேவா? and next full duplex. full duplexல both stations can transmit and receive simultaneously. இது வந்து two way street மாதிரி. both directionுமே அதோட கெப்பாசிட்டி சிக்னலை என்ன பண்ணிக்கும்னு பார்த்தோம், ஷேர் பண்ணிக்கும்னு பார்த்தோமா? கெப்பாசிட்டி சேனல்ல both directionsலயுமே ஷேர் பண்ணிக்கிடும். ஓகேவா? இதுல உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும்னா, ஏதாவது ஒண்ணு யூனி டைரக்ஷனல் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனை ஃபாலோ பண்ணு. which one follow the unidirectional mode of transmission? ஆப்ஷன் வந்து சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ், ஆல் த 3 அப்படின்னு கேட்டா யூனிடைரக்ஷனல்னா என்னது? சிம்ப்ளெக்ஸ் தான். ஸோ யூ நீட் டு கிவ் த ஆன்சர் சிம்ப்ளெக்ஸ். இப்போ இதுல ட்ரிக் வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ ஹாஃப் டியூப்ளெக்ஸ்ல வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் போத் சைட்ஸுமே அக்கர் ஆகும், பட் அட் அ டைம்ல ஒன் டைரக்ஷன் டு அனதர் டைரக்ஷன் மட்டும் தான் சேனலோட லிங்க் பாஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும். அப்ப அதுக்கு நீங்க போத் டைரக்ஷன்ஸ்னு பார்த்தோன்னே டியூப்ளெக்ஸ்னு போட்டுறக்கூடாது, அதுக்கு ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னு போடும். அட் அ டைம் போத் டைரக்ஷன்ஸுமே மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆனாதான் இட் இஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகே வியூவர்ஸ், we can see the next topic in the other video. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.